அந்திமழை நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் தங்க பசுபதி, நகைச்சுவை பேச்சாளர். இந்த காலத்துல நகைச்சுவைங்கிறது மிக மிக முக்கியம். நகைச்சுவை இல்லாம வாழ்க்கையே கிடையாது. வீட்டை விட்டு வெளியில போனா நகைச்சுவை, பள்ளிக்கூடத்துக்கு வந்தா நகைச்சுவை, கணவன் மனைவிக்கு இடையே நகைச்சுவை. இப்ப நான் ஒரு ஆசிரியர். வகுப்புல ஒரு நாள் என்ன பண்ணேன், அரையாண்டு பேப்பரை திருத்தி கொடுக்கறேன். 12ஆம் வகுப்பு மாணவர்கள்ட்ட அரையாண்டு பேப்பரை திருத்தி கொடுக்கறேன். கொடுக்கும்பொழுது பெண்கள் பக்கத்துல இருந்து ஒரு அழுகிற சத்தம் கேட்குது. நான் படிக்கிற காலத்துல எல்லாம் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த் வரைக்கும் 8 ரேங்க் மாணவர்கள் வாங்குவாங்க. அதுக்கு மேலதான் பெண்கள் பிள்ளை வாங்குவோம். ஆனா இப்ப அப்படி இல்லை. முதல் 10 ரேங்க் மாணவிகள் வாங்குறாங்க, கடைசியில இவன் வாங்குறான். பேப்பரை திருத்தி கொடுக்கிற உடனே கேர்ள்ஸ் பக்கத்துல இருந்து ஒரு அழுவுற சத்தம் இருக்குது. சார் ஐஸ்வர்யா அழுவு சார், ஐஸ்வர்யா அழுவு சார்னு மற்ற பிள்ளைங்க எல்லாம் சொல்லுது. ஏன் அழுவுற சார், பேப்பரை பாருங்க சார், அப்படியே எழுதியிருக்கிற சார், ஒரு தப்பு கூட இல்ல சார், கம்மா ஃபுல் ஸ்டாப் கூட விடாம எழுதியிருக்க சார், 97 மார்க் போட்டிருக்கீங்க, வீட்டுல போனா எங்க அப்பா திட்டுவாங்க, எங்க அம்மா அடிப்பாங்க சார் அப்படின்னு அழுவுது. என் பையன் கடைசி பெஞ்சில உட்காந்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான், பேப்பரை வாங்கி பார்த்துக்கிட்டு. அவன் வாங்கினது 3 மார்க். 97 மார்க் வாங்கின பிள்ளை அழுவது, 3 மார்க் வாங்கினவன் சிரிக்கிறான். எனக்கு கோபம் வந்துச்சு. அதை விட பெரிய குத்து, பெஞ்சில உள்ளவன் கடைசியில பெஞ்சில உள்ளவன்ட்ட கேட்கறான், மச்சி மார்க் எத்தனைடா ஆகுனா? அதுக்கு அவன் சொன்னான் 3டா ஆகுனா. அதுக்கு 3 வாங்கிட்டியாங்கிறான் இவன். அது 3 வாங்கினதே பெரிய சாதனை நினைச்சுக்கிட்டு. அதுக்கு அவன் சொல்றான், இந்த 3 மார்க்கை எப்படி போட்டான்னு தெரியலடாங்கிறான். போட்டது நான், என்ன வச்சுட்டு அப்படி சொல்றான், ஏந்துடுறான்னு சொல்லி. ஏண்டா 3 மார்க் வாங்கியிருக்கிய, பெக்கம் மானம் சூடு சுரண ஒண்ணுமே இல்லையாடான்னு. அதுக்கு அவன் சொன்னான், போட்ட உனக்கே இல்லை, எனக்கு எப்படி இருக்கும்னா. எப்படி இந்த காலத்தை மாணவர்களுக்கு பாருங்க. மனுஷன் இப்படி வாழணும்னு சொன்னது இலக்கியம், இப்படி வாழக்கூடாதுன்னு சொன்னது இலக்கியம். இப்ப உதாரணத்துக்கு ராமாயணத்தை எடுத்தீங்க, ராமனை போல வாழணும், ராவணனை போல வாழக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அருமையான பாட்டை சொன்னேன். போர்க்களத்துல ராவணன் தோத்துக்கிட்டு நிராயுதபாணியாக நிக்கிற காட்சியை ஒரு 4 வரி பாடல அப்படியே சொன்னேன். வாரணம் பொருதமார்வும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்க நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான்னு சொன்னேன். எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. ஒரு பையன் கேட்டான், இவள ஒப்பிச்சிங்களே, என்ன சார் ஒப்பிச்சிங்க? பாட்டுடாதே, கம்பராமாயணத்துல உள்ள பாட்டு. சரிங்க சார், என்ன சார் அதுல கருத்து? ராவணனுக்கு 10 தலைடா என்ன ஒத்துக்கணும்ல, ராவணனுக்கு 10 தலை என்ன நீங்க பாத்தீங்களா சார்னா. எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சுட்டுது. பையன் இப்படி கேட்பான்னு எனக்கு தெரியாதுடா, அது வந்துடான, அது இது வேணாம். ராவணனுக்கு 10 தலை நீங்க பாத்தீங்களா? எப்பா நான் பார்க்கல, கம்பன் சொல்லி இருக்கிறான், நான் நம்புறேன், நீனும் நம்புடான. சரிங்க சார், உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு, நான் நம்புறேன் சார். அதுல ரசம் ஒரு சின்ன சந்தேகம் தான். அதுல என்னடா சந்தேகம்? என்ன 10 தலையும் பக்கவாட்டுல இருந்ததா, பானை எடுக்கிற மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணு இருந்ததா? அவன் தெளிவா கேட்கிறான், இந்த பக்கத்துல 5 தலை, இந்த பக்கத்துல 5 தலை, 10 தலையும் பக்கவாட்டுல இருந்ததா, பானை எடுக்கிற மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணு இருந்ததா? நிஜமாவே இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல. எப்படி இருந்தாண்டா இருந்ததுன்னு ஒத்துக்கிறேன். சரிங்க சார், ஒத்துக்கிறேன் சார். அந்த 10 தலையும் பக்கவாட்டுல இருந்ததுன்னா அந்த ஆள் எப்படி ஒருக்கடிச்சு படுப்பான்? இல்ல பானை எடுக்கிற மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணு அடிக்கிருந்தா, ஜலதோஷம் பிடிச்சா 10வது தலையில முக்க எப்படி சிந்துவான்னா. இந்த காலத்து மாணவர்கள் எப்படி வேணாலும் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா இன்டெலிஜென்ட் மாணவர்கள், நல்ல கூர்த்த அறிவுடையவங்க. அந்த கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி ஆசிரியர்களும் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அவன் புரியுற மாதிரி மனங்கொலை சொல்லின்னு வள்ளுவர் சொல்வார். மாணவருடைய மனம் ஏற்குமாறு சொல்ல வேண்டும் என்பது இதனுடைய கருத்து. நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.